வணக்கம். இன்றைக்கு திரிபலா என்னும் இயற்கை மருந்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் ஏராளமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். திரிபலா என்பது சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற நமது பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் சிறந்த மூலிகை மருந்தாகும். இது ஒரு காயகல்ப மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த 3 பொருட்களும் சேர்ந்த கலவையே திரிபலா. இது சூரணமாகவும் மாத்திரை வடிவிலும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இதை ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம் பயன்படுத்தும் பொழுது எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும். திரிபலா பொடியில் 1 தேக்கரண்டி அளவு தேன் அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்து இரவு உணவிற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். மாத்திரையாக இருந்தால் தினமும் 1 எடுக்கலாம். இதை 2 மாதங்கள் எடுக்கலாம். பிறகு ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தால் மீண்டும் பயன்படுத்தலாம். இதனால் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது. இவ்வாறு இந்த திரிபலா மருந்தை பயன்படுத்தும் பொழுது கிடைக்கும் முக்கியமான 20 நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. திரிபலாவை சூரணமாகவோ மாத்திரை வடிவிலோ எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள், நச்சுக்கள் வெளியேறி இரத்தம் சுத்தமடையும். 2. திரிபலா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை படிப்படியாக குறைக்கும். இதனால் இதய பாதிப்பு வருவதை தடுக்கும். இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கச் செய்யும். 3. உணவு கட்டுப்பாடுகளுடன் திரிபலாவை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்படுத்தும். 4. அஜீரணம், வாய்வு தொல்லை போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது திரிபலா. இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் செரிமான மண்டலம் வலுப்பெறும். 5. தொண்டைப்புண், வயிற்றுப்புண், குடல் புண், நெஞ்செரிச்சல் போன்ற அல்சர் தொடர்பான பிரச்சனைகளை நாளடைவில் குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். 6. இம்மருந்தில் உள்ள நெல்லிக்காயில் நிறைந்திருக்கும் விட்டமின் சி இரும்புச்சத்தை எளிதில் உறிஞ்சச் செய்து இரத்த உற்பத்தியை அதிகரித்து இரத்தச் சோகையை போக்கும். 7. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் இந்த திரிபலாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் குணமாகும். மூலநோய் வராமல் தடுக்கும். 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு திரிபலா பொடியை கொடுத்தால் மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றுப்புழுக்கள் தொந்தரவை குணப்படுத்தும். 8. உடலில் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். 9. உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தன்மையை வெளியேற்றி செல்கள், திசுக்களை பாதுகாக்கும். செல்களை புதுப்பிக்கச் செய்யும். 10. கல்லீரல் நோய்களை குறைக்க உதவும். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 11. வாதம், பித்தம், கபத்தன்மையை சீராக்க திரிபலா உதவும். இதனால் உடலில் உள்ள நோய்களை குறைக்கச் செய்யும். 12. கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கருப்பையில் உள்ள கழிவுகளை நீக்கி கருப்பையை பலப்படுத்தும். 13. உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை உருவாக்கும் காரணிகளை அழித்து பல்வேறு வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும். 14. கண் பார்வையை அதிகரிக்கும் திறன் இந்த திரிபலா பொடிக்கு உண்டு. கண் பார்வை குறைபாடு இருப்பவர்கள் இந்த திரிபலா பொடியை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது சிறந்தது. 15. அடிக்கடி ஏற்படும் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுக்கள் ஏற்படுவதை குறைத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். நுரையீரல் தொற்று, சுவாசப்பாதை பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். 16. திரிபலா பொடி கஷாயத்தை வடிகட்டி காயங்கள், புண்களின் மீது ஊற்றி கழுவி வந்தால் இப்பாதிப்புகள் விரைவில் நீங்கும். 17. உடலின் உள் உறுப்புகளில் உள்ள காயங்கள், ரணங்களை ஆற்றி உடல் உறுப்புகளை பாதுகாக்கும். 18. திரிபலா பொடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் ஊட்டச்சத்தை உட்கிரகிக்கும் தன்மையை மேம்படுத்தும். இதனால் தலைமுடி வளர்ச்சி, சரும ஆரோக்கியம் அதிகரிக்கும். சரும பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். உடலின் இளமை தோற்றத்தை அதிகரிக்கும். ஆயுள் காலத்தை நீட்டிக்கும். 19. திரிபலா பொடியை பல் துலக்குவதற்கு பயன்படுத்தலாம். இதனால் வாய் துர்நாற்றம், ஈறுவீக்கம் குறையும். திரிபலா நீரில் வாய் கொப்பளித்து வந்தால் வாய்ப்புண் குணமாகும். பற்களின் ஆரோக்கியம் மேம்படும். 20. உடற்சோர்வு, அசதி, உடல்வலி போன்றவற்றை குறைக்கவும் உடல் ஆற்றலை அதிகரிக்கவும் திரிபலா சிறந்த பலன் தரக்கூடியது. இன்னும் இது போன்ற எண்ணற்ற நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறந்த மூலிகை மருந்து இந்த திரிபலா பொடி. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.